மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது அண்ணா பல்கலைக்கழக அந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு கடு கொடுத்திருந்தாரு. ஒரு சிடிஆர் எல்லாம் வெளியிட்டு நிறைய மக்கள் தமிழகம் முழுவது ஒட்டுமொத்த பார்வையும் அண்ணாமலை மேல இருந்தது. நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். ஆனா இந்த அரசு, திமுக அரசானாலும் சரி, அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ ஆனோம்னா டக்குன்னு டைவெர்ட் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம்னா ஒரு இந்த மாதிரி கமல் வச்சு ஏதாவது ஒரு மொழி அரசியலோ இல்ல அன்புமணி ராமதாஸ்க்கும் டாக்டர் ராமதாஸ்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத வச்சு ஊடகத்தை வச்சு ஏதோ ஒன்று முட்டு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த தடவை பக்காவா பிளான் பண்ணி, அதாவது தமிழக வாழ்வியல் உரிமை அந்த வேல்முருகன் ஒரு பேச்சு, அந்த பேச்சு தான் எல்லாமே ஒட்டு மொத்தமா இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல பரவலா போயிட்டு இருக்கு. அதை நான் பார்த்துருந்தேன். ஆனா இது திமுகவில் மூன்றாம் தர பேச்சாளர்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்கங்கிறத என்னோட பார்வையில். ஆனா இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற வேல்முருகனே இந்த மாதிரி பேசும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இந்த ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா திசை திருப்புறதுக்கு ஏதாவது எந்த கட்டத்துக்கு நாங்க இறங்கி போவோம், எந்த விமர்சனத்தையும் நம்ம வைப்போன்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கணும். ஒட்டு மொத்தமா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரம் தான். ஏன் அது சீக்கிரமா 5 மாசத்துக்குள்ளார இந்த நீதிமன்றத்துல தீர்ப்பு வரணும்? ஏன் அவசரமா முடிக்கணும்? அதை தாண்டி அண்ணாமலை கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலை. நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டு மொத்தமா இன்னைக்கு டைவெர்ட் ஆயிடுச்சு இந்த பார்க்குறோம். ஆனா இது உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துல நிறைய பெற்றோர்கள் அதாவது உண்மையிலேயே விஜய் மீது நம்ம 1008 கொள்கை ரீதியா நமக்கு நிறைய முரண்பாடு இருக்கலாம். ஆனா இருந்தாலும் ஏதோ பள்ளி பசங்க படிக்கிறாங்க. இன்னும் நிறைய விஜய்க்கு சாதாரண இளைஞன் கிடையாது. விஜய் எல்லாம் நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கு, முதிர்ச்சி உள்ள மனிதர் நம்ம பார்க்கணும். ஆனா சின்ன பசங்க, அவங்க பேத்தி பேரன் வயசுல இருக்கிற மாணவர்கள் பரிசுக்கு ஏதாவது ஒண்ணு நல்ல ஊக்குவிக்கிற மாதிரி படிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு ஊக்குவிக்கிறதுக்கு ஏதோ 2 கிராம் அது இதுன்னு கொடுத்து ஏதோ ஒரு அவங்கள என்கரேஜ் பண்றது தானே முறை. வேற எதுவுமே பண்ணலையே இன்னைக்கு. அப்போ இந்த இடத்துல வேல்முருகன் அவர்கள் ஒரு விஷயத்த நிறைய சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க, நிறைய கூத்தாடிகள் அதை கட்டுப்பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பெற்றோர்களை ஆதரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அதை நீங்க பேசலாம். ஏன்னா நம்ம எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அதை வெளிக்கொண்டு வர ஆள் இல்லை. நீங்க டைரக்டாவே நீங்க பாருங்க. ஆனா அதை தாண்டி நிறைய விஷயம் இவர் பெருமையா சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல கலைஞர் இருக்கும் போதே நிறைய அவர்கிட்ட தட்டி கேட்டு கேள்வி கேட்டதா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. மானாடா மயிலாடா நிகழ்வெல்லாம் நல்லா இருக்கு, இதை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அங்க மானு ஆடலை மயிலு ஆடலை, அதுதான் ஆடிச்சின்ற மாதிரி நிறைய நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இன்னைக்கு பிரஸ் மீட்டிங் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாரு. நிறைய தாவேகா கட்சியில சின்ன சின்ன நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் மிரட்டுற தோனியில மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஆனா நான் எல்லாம் எத்தனை வருஷமா கட்சியில வந்திருக்கேன். தமிழக கலாச்சாரத்துக்கும் தமிழக நாகரிகத்துக்கும் நான் எவ்வளவு போராடி இருக்கேன். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை நான் கண்டிப்பா தட்டி கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப நம்மளோட கேள்வி எல்லாம் என்னன்னா, ஒண்ணும் இல்லைங்க. அதாவது தமிழக இன்னைக்கு கலாச்சார ரீதியா பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு தான். 80 வயசு பாட்டிய ஒரு 21 வயசு 21 வயசு பையன் நேத்து ராணிப்பேட்டையில நடந்த விஷயம் தரன்னு எடுத்துட்டு போய் கற்பழிச்சு கொல்றான். இது தமிழக நாகரிகமா? இது தமிழ்நாட்டுல தான் நடக்குது. இது போன வாரத்துல ஒரு 10ஆம் வகுப்பு மாணவியை அதே சின்ன பையன்தான் வீடு புகுந்து காதலிக்கல அப்படின்னு சொல்லி வெட்டுறான். அப்ப இதெல்லாம் யாரு எதனால நடக்குது? போதை கலாச்சாரம். இதுக்கெல்லாம் என்ன? இவரு ஏதோ ஒண்ணு போதை கலாச்சாரத்துக்கு எதிரா இல்ல என்ன மது ஒழிப்புக்கு ஆதரவா சில இதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அதெல்லாம் எங்க? அப்படி இருக்கும்போது இவங்க கூடவே ஏன் கூட்டணியில இருக்கிறாருங்கிற கேள்வி இருக்கு. நிறைய ஆக்கப்பூர்வமா நிறைய தமிழக கலாச்சாரத்துக்கும் நிறைய கேள்வி எழுப்புறது, எல்லாத்துக்கும் நம்ம அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு குறிப்பிட்டு இந்த மாதிரி டார்கெட் பண்றது, கூத்தாடி அப்படின்னு சொல்றது, கூத்தாடிக்கு கதை எழுத கொடுத்தவங்க எல்லாம் யாருன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் உங்க கட்சியில தான் இருக்காங்க. கலைஞர் அவர்கள் அந்த அளவுக்கு எழுத்தாளர். யாரு சினிமா துறைக்கு தான் எடுக்கிறாரு. ஏன் இன்னைக்கு சினிமா துறை ரெட்ஜின் அந்த நிறுவனமே உங்க கூட்டணியில தான் இருக்கு.
எப்படிப்பட்ட ஒரு 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 திரைத்துறை கண்ட்ரோலே உங்க கூத்தாடிகளே உங்க கண்ட்ரோல்ல தான், உங்க கூட்டணி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்போ இவர் நிறைய விமர்சனத்தை வந்து நம்ம அதாவது முற்போக்குத்தனமா சில விஷயத்தை இவங்க பேசுவாங்க. ஆனா முற்போக்குத்தனமா பேசிட்டு இவர் வந்து இதெல்லாம் பேசுறது வந்து ஒரு பிற்போக்குத்தனம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு படணும். ஏன்னா ஒரு சராசரி வந்து வெளி உலகத்துல வந்து இவங்க தானே பெரிய லெவல்ல இதெல்லாம் ஆதரிக்கிற கூட்டம் இங்க கூட்டணி. இதெல்லாம் ஆதரிக்கிறவங்க கூடங்க தான் இவங்களே கூட்டணி வச்சுட்டு ஒட்டுமொத்தம் இதெல்லாம் கலாச்சாரம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, தமிழகத்துக்கு வந்து நான் உண்மையிலேயே கலாச்சாரத்துக்கு நல்லா போராடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருந்தாருன்னா இந்த கூட்டணி கூடவே இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த கூட்டணியில வந்து ஆட்சி சரியில்லை, எதுவுமே சரியில்லை, அண்ணா பல்கலைக்கழகம் எல்லாத்துலயும் இருக்கு, இடி வருது, எல்லாம் வருது. ஏன் வருது? எதுக்குமே குரல் கொடுக்கறது இல்ல. எத்தனை விஷயம் நடக்குது இன்னைக்கு. அதாவது விஜய் வந்து இந்த மாதிரி பரிசு கொடுக்கறது தான் இவருக்கு ஏதோ ஒரு பெரிய கலாச்சார இழிவு போல இருக்கு. ஆனா இந்த இடத்துல எவ்வளவு அண்ணா பல்கலைக்கழக இதானாலும் சரி, இன்னைக்கு அரக்கோணம் விஷயம் ஆனாலும் சரி, எல்லா விஷயமே பொள்ளாச்சி ஆனாலும் எல்லாத்துக்கும் கூட இன்னைக்கு வந்து யாரு காரணம்? இந்த அரசு காரணம், எல்லா காரணம். இவங்க கூட எதுக்கு கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நம்மளோட பார்வையில வந்து என்னன்னா ஒட்டு மொத்தமா இன்னைக்கு திசை திருப்புறதுக்கு தான் இதை சொல்றாங்கன்னு. இது வந்து நிறைய அவரு சொல்லியிருந்தாரு, மன்னிப்புக்கு நேத்து பெஞ்ச மழையில அப்படி இப்படின்னு தாவைக்க தொண்டர்கள் பத்தி இல்ல. இப்ப நம்மளே வந்தாலும் இவருக்கு எதிராக நம்ம எல்லாம் கருத்து சொல்லலை. ஏன்னா இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஏன்னா திமுகவுல இருந்தா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா கூட்டணி ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி திமுகவுக்கு ஆதரவா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். விஜய் வந்தானா ஏதாவது ஒரு இன்னைக்கு தமிழக டிஎம்கே ஓட்டு பிரியுதா இல்ல ஏதாவது ஒரு பிரியணும், இளைஞர்கள் ஓட்டு பிரியுதான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி விஜய் பேருக்கு எடுக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க போன்றவர்கள் பேசுறாங்களே ஒழிய உண்மையிலேயே கலாச்சாரம் ஏதாவது நல்லா இருக்கணும்னு பார்த்திருந்தோம்னா இன்னைக்கு இந்த கூட்டணி கூட இந்த ஆட்சி கூட கூட்டணியே இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் இதுதான். 80 வயது அந்த கிளவிய, இது கற்பனை கெட்டாத விஷயம். ஏதாவது சொன்னா நார்த்து பாருங்க, அது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்க. ஆனா இது எங்கேயும் இல்லை, நம்ம தமிழகத்துல நடக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு பரிசு கொடுத்ததை இவர் இழிவா பேசிட்டாரு. அதே மாதிரி இதே திமுகவில் இளைஞர் அணி ஒரு பொதுக்குழு வைக்கிறாங்க. அந்த கூட்டத்துல வந்து குவாட்டரும் பிரியாணி வச்சு பீர் எல்லாம் வச்சு அந்த இடத்துல கொண்டாடுறாங்க, ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப அப்படிப்பட்டவர்கள்கிட்ட இவர் எதுக்கு கூட்டணி வைக்கணும்னு தான் நம்ம இவரு தமிழ்நாட்டுக்காக கலாச்சாரத்துக்காக எல்லாத்துக்காக போராடுறோன்னு இவர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த மாதிரி இல்லைங்கிற மாதிரி தான் இன்னைக்கு எல்லாமே மக்கள் மத்தியில் அத்தனை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக வந்து சட்ட ஒழுங்கு இல்லை, எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா மதுவில் வந்து முதல் மாநிலமா இருக்கு. கள்ளக்குறிச்சி எக்ஸாம்பிள், கள்ளக்குறிச்சி விட வேற எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணு வேணுமா நமக்கு? கள்ளக்குறிச்சி ஒன்னே போதும் தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும்போது, இந்த அவலம் நடக்கும்போது இவங்க கூடவே கூட்டணி வச்சுட்டு தமிழகத்திற்காகவும் தமிழக கலாச்சாரத்திற்காகவும் நான் குரல் கொடுக்கிறேன்னா எந்த முட்டாளும் நம்ப மாட்டோம்.